சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்த ஒரு கத்தோலிக்க திருக்கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் யூத பெண்மணி ஒருவர் கலந்து கொண்டு விட்டு வெளியே வந்தார். தற்செயலாக அவரை பார்த்த அவருக்கு அறிமுகமான ஒருவர் அவரிடம், பொதுவாக யூதர்கள் இயேசுவை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வதில்லையே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களுடைய வழிபாட்டில் கலந்து கொள்வது மிகவும் வியப்பாக இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்கராக மாறிவிட்டீர்களா என்றார். அதற்கு அந்த யூத பெண், நான் யூத மறையில்தான் இன்னும் இருக்கிறேன், கத்தோலிக்கராக மாறவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து பேசினார். யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்ற போதும் அவர் 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். இயேசு இறைமகன் இல்லை என்றால் அவரால் உயிர்த்தெழுந்திருக்க முடியுமா? அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, அவருடைய வாழ்வும் பணிகளும் கூட அவர் இறைமகன் என்பதற்கு சான்றுகள். இதனாலேயே நான் அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டேன். அந்த யூத பெண் இவ்வாறு விளக்கமளித்ததை கேட்ட கிறிஸ்தவ பெண் இயேசுவின் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார். ஆம், இயேசு இறைமகன், மெஸ்ஸியா. அதைத்தான் இந்த நிகழ்வும் பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகின்றன. இயேசு இறைமகன் மெஸ்ஸியா என்றால் அவர் எப்படிப்பட்ட மெஸ்ஸியா என்பதை குறித்து இப்பொழுது நாம் சிந்திப்போம். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? ஒரு நிறுவனமோ அல்லது இயக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை அவ்வப்பொழுது ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிறுவனமும் இயக்கமும் கடந்த காலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நல்ல முறையில் இயங்க முடியும். இறையாட்சி பணியை செய்ய தொடங்கிய இயேசு 12 தேர்ந்தெடுத்து அவர்களோடு சேர்ந்து அப்பணியை செய்து வந்தார். இத்தகைய சூழ்நிலையில் அவர் தன்னோடு இருந்த சீடர்கள் தன்னை குறித்து என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார். அதற்காக அவர் அவர்களிடம் 2 கேள்விகளை கேட்கின்றார். இயேசு அவர்களிடம் கேட்கின்ற முதல் கேள்வி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்பதாகும். இயேசு இப்படியொரு கேள்வியை தன் சீடர்களை பார்த்து கேட்டதும் அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். இயேசு செய்த பணிகளை பார்த்துவிட்டு ஏரோது, இவர் திருமுழுக்கு யோவான் தான் என்றான். இயேசுவை மக்கள் எலியா என்று சொன்னதற்கு காரணம், சுழற்காற்றில் விண்ணகத்திற்கு சென்ற எலியா ஆண்டவரின் நாள் வருமுன் வருவார் என்ற நம்பிக்கை இருந்ததால் ஆகும். இயேசுவை மக்கள் எரேமியா என்று சொன்னதற்கு காரணம், அவருடைய இறப்பை குறித்து திருவிவிலியத்தில் எங்கும் பதிவு செய்யவில்லை. அதனால் இயேசுவை இறைவாக்கினர் எரேமியா என்றும் சொன்னார்கள். இப்படி மக்கள் தன்னை குறித்து எப்படியெல்லாம் சொல்கின்றார்கள் என்பதை அறிந்த இயேசு அவர்களிடம் அடுத்த கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள்? இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்ற 2வது கேள்வி, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்பதாகும். இயேசு முதல் கேள்வியோடு நிறுத்தியிருக்கலாம். காரணம், மக்கள் என்ன ஓட்டத்தையே சீடர்களும் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர் தன்னோடு இருந்தவர்கள் தன்னை குறித்து அறியாமல் இருந்தால் அது அவ்வளவு நல்லதல்ல என்பதால் அவர்களிடம் 2வது கேள்வியை கேட்கின்றார். இயேசு கேட்ட 2வது கேள்விக்கு எப்பொழுதும் சீடர்களின் சார்பாக அல்லது எல்லாரையும் விட முந்திக் கொண்டு பேசும் பேதுரு, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கின்றார். பேதுரு இவ்வாறு உரைத்ததும் இயேசு அவரிடம், நீ பேறு பெற்றவன், இதை உனக்கு விண்ணகத்திலுள்ள தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்கின்றார். ஆம், மறையுண்மையை இறைவன் ஒருவருக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியாது. மேலும் மறையுண்மைகள் குழந்தைகளுக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கும் மட்டுமே வெளிப்படுத்தப்படும். பேதுரு குழந்தை உள்ளம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். அதனாலேயே அவர்
இயேசுவை நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கின்றார். இதற்காகவே இயேசு பேதுருவை நீர் பேறு பெற்றவன் என்கின்றார். மட்டுமல்லாமல் உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்கிறார். தான் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கூறும் இயேசு மக்கள் தன்னை யாரென்று சொல்கிறார்கள் என்பதை கேட்டறிந்தபின், தன்னுடைய சீடர்கள் தன்னை யாரென சொல்கிறார்கள் என்பதை கேட்டறிந்தபின், இயேசு அவர்களிடம் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் கூறுகின்றார். பேதுரு இயேசுவை பற்றி மெசியா என்று சரியாய்த்தானே சொன்னார். பிறகு எதற்கு இயேசு தாம் மெசியா என்பதை எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் என்ற கேள்வி எழலாம். இதற்கு முக்கியமான காரணம், சீடர்களும் சரி யூதர்களும் சரி மெசியாவை பற்றி கொண்டிருந்த தவறான புரிதல் ஆகும். சீடர்கள் உட்பட யூதர்கள் மெசியா என்பவர் ரோமையர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் தங்களை விடுவித்து ஆட்சியை நிலைநிறுத்துவார் என்றுதான் நினைத்தார்கள். உண்மையில் இயேசு யூதர்கள் நினைத்தது போன்று அரசியல் மெசியா கிடையாது. அவர் துன்புறும் மெசியா. மேலும் அவர் பகைவர்களிடமிருந்து விடுதலையை பெற்றுத்தரும் மெசியா கிடையாது. பாவத்திலிருந்து மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும் மெசியா. அதனால்தான் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்கின்றார். நாம் இயேசுவை துன்புறும் மெசியாகவோ அல்லது அரசியல் மெசியாகவோ பார்ப்பதற்கும் நம்முடைய வாழ்விற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எப்படியென்றால், இயேசுவை அரசியல் மெசியாவாக பார்க்கின்ற பொழுது நாம் இன்றைய அரசுகளைப் போன்று மக்களை அடக்கியாள துடிப்பவர்களாக இருப்போம். மாறாக இயேசுவை நாம் துன்புறும் மெசியாவாக பார்த்தோமெனில் பிறருக்காக நாமும் துன்பங்களை ஏற்க துணிபவர்களாக இருப்போம். ஏனெனில் நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்வும் இருக்கும்.